ஒரு 5 தரமான மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட ரிவ்யூ பார்த்து அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற சீரிஸா பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டீனேஜ் அடல்ட் ரொமான்டிக் வெப்சீரிஸா எடுத்திருக்காங்க. மெயினா இந்த சீரிஸ்ல வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா பயங்கரமா இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த சீரிஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில வரக்கூடிய நம்ம சீரிஸோட ஹீரோயின் இப்போ ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இதை பக்கம் நம்ம சீரிஸோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹாக்கி பிளேயரா இருக்காரு. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தாம வேலை பார்த்துட்டு காலேஜ் வந்து போயிட்டு இருக்காங்க. சோ அதனால இவங்களுக்கு பணம் தேவை அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த பக்கம் நம்ம சீரிஸோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான எக்ஸாம்ல வந்துட்டு ஃபெயில் ஆயிட்டாரு. சோ நம்ம ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்டு போகும்போது அவங்களுமே பாத்தீங்கன்னா என்னுடைய பாய் ஃப்ரெண்டை நீ கரெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா நானுமே வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு டீல் ஒண்ணு போட்டு பழக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவம்லாம் என்ன அப்படின்றது அந்த சீரிஸோட லைஃப் ஸ்டோரியா இருக்கு. மெயினா அமேசான் பிரைம்ல வரக்கூடிய வெப்சீரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா பயமா இருக்கும். இது சொல்லலாம் திருக்கி வந்து சம்பவம் வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல இதுல ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. சோ லவ் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த சீரிஸ் கண்டிப்பா பார்க்கலாம். சீரிஸோட பேரு பாத்தீங்கன்னா ஆஃப் கேம்பஸ். அமேசான் பிரைம்ல தமிழ் அவைலபிளா இருக்கு. சோ செக் பண்ணி பாருங்க. தென் நம்ம அடுத்த பார்க்க போற வெப்சீரிஸா பொறுத்த வரைக்கும் சம்பவங்கள்லாம் கலந்த ஒரு தரமான ஹைஸ்ட் வெப்சீரிஸா வெளியே வந்திருக்கு. ஏன்னா அந்த சீரிஸுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில வரக்கூடிய நம்ம சீரிஸோட ஹீரோவான பெல்லன் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் ஃப்ரெண்டு கூட போறாரு. பட் இருந்தாலுமே அங்க மீட் பண்ண ஒரு ஃபிகரை பின்னாடி போன காரணத்தினால இவரை பத்தி எல்லாமே தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இவனை வந்துட்டு மாட்டி விட்டுறா. பட் இருந்தாலுமே அந்த நபர் எனக்காக ஒரு பயமான பெயிண்டிங்கை நீ திருடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டீல் ஒண்ணு போறாரு. நம்ம ஹீரோவுமே பாத்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கிறாப்ல. இதுக்கு இடைப்பட்ட கேப்ல ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணி இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல 3D அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ஹீரோ இவருடைய ஹைஸ்ட்ல வந்து அந்த பொண்ணை சேர்த்துக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்களோட டீம் எல்லாம் சேர்ந்து அந்த பெயிண்டிங்கை எப்படி கொள்ளடிக்கிறாங்க, தென் ஒரு கலெக்ஷனை இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. வழக்கம் போல இந்த சீரிஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா அப்படியே வந்திருக்கு. சம்பவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சொல்லவே வேணாம், பயங்கரமா வச்சிருக்காங்க. சோ ட்ரை பண்ணி பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த வெப்சீரிஸ் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற வெப்சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜெனரல் அப்படியே வந்திருக்கு. பட் இருந்தாலுமே சம்பவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விதத்துலயுமே தரமா வச்சிருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து டோட்டலா 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் கேரக்டர் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொள்ளடிச்ச ஒரு கேங்கை எப்படியா பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தூக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த ஹைஸ்ட் கேங்கோட லீடர் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இந்த திருட்டை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில இருக்கும்போது கடைசியா ஒரு 2 ஹைஸ்ட் மட்டும் பண்ணி இதை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா திடீர்னு இவங்க ஹைஸ்ட் பண்ணும்போது ஒரு 2 நபர்கள் இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா நம்ம போலீஸ் ஆஃபீஸர் அந்த கேங்க பிடிச்சாரா இல்லையா அப்படின்றது சீரிஸோட லைஃப் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த சீரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ஜெனரலா இருந்தாலுமே ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாவே கொண்டு போயிருக்காங்க. அதுலயும் சம்பவங்களோட சேர்த்து நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் ஜெனரல் வெளியே வந்திருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரிஸோட பேர் பாத்தீங்கன்னா நெமிசிஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த வெப்சீரிஸ் அவைலபிளா இருக்கு. சோ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சம்பவம் எல்லாம் நிறைந்த ஒரு ஸ்போர்ட் ட்ராமா வெளியே வந்திருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஸ்போர்ட் ட்ராமா எடுத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வரக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டேபிள் டென்னிஸ் பிளேயரா இருக்காரு. பட் இருந்தாலுமே இவர் யாருமே அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. ஒரு ஷூ ஷாப்ல பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து ஒரு டோர்னமெண்ட்காக இவருடைய பாஸ் கொடுக்க வேண்டிய ஒரு $600 திருடிக்கிட்டு இவரு பாத்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட்டுக்கு போயிட்டு விளையாடுறாரு. எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா இவர் வந்து ஜெயிச்சு ஃபைனலுக்கு வந்துட்டு போயிட்டாரு. பட் இருந்தாலும் ஃபைனல்ல இவர் பாத்தீங்கன்னா ஜப்பான் கிட்ட தோத்து வர்றாரு. இதுக்கு இடைப்பட்ட கேப்ல ஒரு அழகான ஹீரோனை நம்ம ஹீரோ வந்து கரெக்ட் பண்ணி இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா சம்பவங்கள் அப்படின்றது தரமா பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட லைஃப்ல நடக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்னு இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மேஜரா இந்த படம் ஃபுல்லாமே ஒரு பயங்கரமான எராட்டிக் கலந்த ஸ்போர்ட் ட்ராமாவா வெளியே வந்திருக்கு. சோ 2மே பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா மேட்ரி சூப்பர் மீ. அமேசான் பிரைம்ல இந்த படம் தமிழ் அப்படின்னு கூட அவைலபிளா இருக்கு. சோ செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம லாஸ்ட் ஒன் பையன்லாம் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஸ்பியன் ரொமான்டிக் டிராமா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படத்துல வரக்கூடிய ஒரு சில சீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆகும். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வரக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 வயசா இருக்கும். சோ ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இவங்க அப்பாவுடைய கடையில பாத்தீங்கன்னா பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அம்மா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கும் போது திடீர்னு இவங்களுடைய பாட்டிக்கு பாத்தீங்கன்னா கார் ஆக்சிடென்ட் அப்படின்னு நடக்குது. சோ அவங்கள பாத்துக்கிறதுக்காக ஒரு ஹோம்
ரேண்டம்னஸா ஒரு அழகான பொண்ணு வந்து இவங்க வீட்டுக்கு வராங்க. அப்ப நம்ம ஹீரோனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங் அப்படின்றது கிரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லாத இவங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த சம்பவங்களை இவங்களுக்கு இவங்க அம்மா சொல்லும்போது என்னமான விஷயங்களை இவங்க ஃபீல் பண்றாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மெயினா அந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஒரு வித்தியாசமான படம் பார்த்தவங்களோட ஃபீல் கண்டிப்பா கிரியேட் ஆகும். தென் ஆக்டிங்குமே அந்த கேரக்டர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேலா தரமான ஆக்டிங் கொடுத்திருக்காரு. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா மை டியர் சென்யோரிட்டா. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. சோ ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா நம்ம மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சைட்ஸோட அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க முடிச்சாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.